NCERT, Grade 12, Chapter 12, Aldehydes, Ketone and Carboxylic Acid யூனிட்ல புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஷின் நம்பர் 12.220. Although phenoxide ion has more number of resonating structure than carboxylate ion, carboxylic acid is a stronger acid than phenol. Why அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபீனால் எடுத்துட்டோம் அப்படின்னா அதிலிருந்து நம்ம H ப்ளஸ்ஸை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா OH இருக்கு. அண்ட் இதுலேருந்து நான் H ப்ளஸ் எடுத்துட்டேன்னா இது என்ன மாறும், எனக்கு ஃபீனாக்சைடு அயானாக மாறும். ரைட். ஸோ இதை வச்சு நம்ம ரெசனன்ஸ் போட்டோம்னா இட் வில் கிவ் 4 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். ரைட்டா. இதே கார்பாக்சிலேட் எடுத்துட்டோம் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட் எடுக்கிறோம். அண்ட் இதுலேருந்து நான் H ப்ளஸ் ரிமூவ் பண்ணுறேன்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, RC டபுள் பாண்ட் O மைனஸ். ஸோ இது இங்கே வரும், இது இங்கே வரும். ஸோ அப்போ நமக்கு 2 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ யாருக்கு அதிகமாக இருக்குது, ஃபீனால் தான். இருந்தாலும் இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் தான் மோர் அசிடிக்காக இருக்குது. ஏன், இதுதான் கொஷின். இது பாருங்கள். In carboxyl ion, the electron is delocalized between oxygen, which is electronegative in nature. But in case of phenoxide ion, the electrons are delocalized between less electronegative atom, and also phenoxide ion has non-equivalent resonance structure. Therefore, carboxylate ion is more resonance stable than phenoxide ion, as we know that more stable the conjugate base of an acid, high strong is the acidic. ஸோ அசிடிட்டி அதிகமாக இருக்கும் இல்லையா. அப்போ என்ன ஆகுதுன்னா இதில் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் 4 வந்தாலும் இதில் இந்த மைனஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார்பனுக்கு நடுவில் நமக்கு என்ன ஆகுது, டீலோக்கலைஸ் ஆகுது. அதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா லெஸ் எலக்ட்ரானிக் கார்பனில் இது எலக்ட்ரானை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வருது. அண்ட் இங்கே அப்படி கிடையாது, ரெண்டுமே சேம் ஆட்டம், மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ் தான். ஸோ அதனால் என்ன ஆகுது, இங்கே ஷிஃப்டிங்கில் இந்த பிரச்சனை இல்லை. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து ஒரு நான் ஈக்குவலன்ட் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்குது. அதாவது இப்போ இங்கே O மேலே மைனஸ் இருக்குது, அடுத்து இந்த C மேலே, அடுத்து இங்கே. ஸோ கார்பன் ஆக்சிஜன் டிஃப்ரெண்ட் ஆகுது. பட் இங்கே எதுக்கு நீங்கள் ரெசனன்ஸ் போட்டிங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டு ஸ்ட்ரக்சரும். இங்கேயும் O மேலே தான் மைனஸ், இங்கேயும் O மேலே தான் மைனஸ். பட் ரெண்டு ஓவும் வேறு வேறு. பட் ஆனால் ஆட்டாமிக்கலி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆக்சிஜன். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும், ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஃபீனாக்சைடு அயான் நமக்கு எப்படி இருக்குது, மோர் ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ ஃபீனாக்சைடு அயான் மோர் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இதோட அசிடிட்டி நமக்கு எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. ரைட். தேங்க்யூ.